பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நைப்பார்கள். இருதயக்கேற்ற மெய்ப்பர்கள், வித் நாலேஜ் அண்ட் விஸ்டம், அறிவோடும் புத்தியோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அசிரியர்களுடைய துன்புறுத்ததினால அவர்கள் கீழே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் எல்லா இடங்களும் ஸ்கேட்டராக இருந்தபடினால் அவர்களை தேவன் அழைக்கிறார். திரும்பவும் மனம் திரும்புகிறார். அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தவர்களை அவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு யாரை அவர் தெரிந்து கொண்டார்? மெய்ப்பர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்களை அழைத்து வந்து உங்களுக்கு அறிவையும் புத்தியும் அருளை செய்வேன் என்று அவர் அழைக்கிறார். கடவுளுடைய வழியை தெரியப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒருவர் மெய்ப்பர். இன்று உங்களுடைய போதகர்களை உங்களுக்கென்று கொடுக்கிற ஆசாரியர்கள் எல்லாமே கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு வழி. தன் வார்த்தைகளை அறிவிப்பதற்காக, தன்னுடைய செயல்களை உங்கள் மூலமாய் நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் மெய்ப்பர்கள். ஆடுகளை அழகாய் நடத்துவதற்காக பேதுருவை கூட என்ன சொன்னார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் மெய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார். மெய்ப்பர்கள் தங்கள் இஷ்டம் போல மேய்க்க முடியாது. Not just our emotions, but must be like God's own heart. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் அவர்கள் ஆடுகளை மேய்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மேய்ப்பர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் அவர்களுடைய வார்த்தைக்கு கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய நினைவின்படி அல்ல, அவருடைய எமோஷன்ஸ் படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக கர்த்தரால் திறந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பர்கள். அந்த மெய்ப்பர்கள் உங்களுக்கு இருப்பார்களானால் நீங்கள் கடவுளால் நேரடியாகவே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். அதனால்தான் அந்த வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார்கள். Wisdom and knowledge. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவர் எப்படியெல்லாம் நினைக்கிறாரோ, அவர் எப்படியெல்லாம் உங்களை வாழ வைக்க வேண்டும் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அருமையான மெய்ப்பர். உங்கள் மெய்ப்பர் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருப்பாயானால் அவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறவர். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிங்ஸ், பிரின்சஸ், பிரீஸ்ட், ப்ராஃபெட்ஸ் அண்ட் வைஸ் மேன், இவர்கள் எல்லாருமே கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பர்கள். ஆகவே இந்த மெய்ப்பர்களுக்கு நாம் அறிவையும் புத்தியையும் அடைந்து கொள்ள கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் என்ன நம்மை நடத்த விரும்புகிறாரோ, என்ன நம்மை எச்சரிக்க விரும்புகிறாரோ, என்ன நமக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அதை அவர்கள் மூலமாய் நமக்கு அவர் அறிவிக்கிறார். அதனால்தான் கடவுள் அவர்களை மெய்ப்பர் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். உன்னுடைய ஜெபம் உன்னை மாற்றும், நடத்தி கொண்டு போகும். என்னுடைய ஜெபம் என்னை மாற்றும், என்னை நடத்தும்படி. ஆனால் உன் விசுவாசம்தான் கடவுளை நகர்த்த முடியும். இந்த விசுவாசத்தை போதிக்க தேவன் மெய்ப்பர்களை உனக்கு அழைக்கிறார். கடவுளை நம் பக்கமாய் இழுக்கவும், கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு வரவும், கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கவும் கர்த்தர் மெய்ப்பர்களை நமக்கு தருகிறார். போதகர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பெரியவார்களே, போதகர்கள் அந்த
நமக்கு ஒரு பெரிய மேனேஜர்ஸ் அல்ல, போதகர்கள் நம்முடைய ஓனர் அல்ல, ஆடுகளை மேய்ப்பார்கள். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய வேலை. ஆனால் அந்த ஆடுகளின் சொந்தக்காரர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மேய்ப்பன் மேய்க்கிறவனாய் இருக்கிறானோ அவன் நல்ல மேய்ப்பன். ஆடுகளை தன் எஜமானனுக்கு சரியாய் மேய்க்கிறவனாய் இருக்க வேண்டும். தன் எஜமானனுக்கென்று அந்த ஆடுகள் வளர்க்கப்பட வேண்டும். தன் எஜமான் விரும்புகிறபடி அந்த ஆடுகள் வளர்க்கப்பட வேண்டும். தன் எஜமானின் சத்தியத்தை சொல்லுகிற மெய்ப்பனாய் இருக்க வேண்டும். தன் எஜமான் கொடுக்கிற வார்த்தைகளை இந்த ஆடுகளுக்கு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆடுகளின் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் நாமாயிருக்கு போதகர்களுக்குரியது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களை நன்றாய் மேய்க்கிறவர்கள் தான் நல்ல மேய்ப்பவர்கள். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், ஆவிக்கேற்றபடி உங்களை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்க வேண்டும். அதுவும் எப்படி? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற, அவர் விரும்புகிறதை, அவர் நினைக்கிறதை, அவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லி நடத்துகிற ஒரு மேய்ப்பர். ஆகவே உங்கள் மேய்ப்பரை குறித்து நீங்கள் மிக மிக கவனமாகவும் கனம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறவர்கள். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி கொடுக்கிறவர்கள். தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை உங்களுக்கு கொடுக்கிறவர். என் அருமையான சகோதரனை சம்பதி, அத்தாரிட்டி டு லீட் ரிலிஜியஸ் சர்வீசஸ். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய காரியங்களை அழகாய் நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். உங்களுடைய ஆலயத்திலே அதனுடைய சர்வீஸ் அல்லது அதனுடைய ஒழுங்குமுறைகளை அழகாய் தேவனுடைய சட்டப்படி, எப்படி மோசேக்கு தேவன் கொடுத்த எல்லா சட்ட திட்டங்களும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டு பொழுது பீட்டருக்கு சொல்லும் பொழுது அதுதான் சொன்ன, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ அப்படி இரு, நீ அப்படி வாழு என்று அவர் சொல்லவில்லை. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த ஆடுகளுடைய உத்தரவாதம் போதகர் கையில் கொடுக்கப்படுகிறது. ஆகவே போதகர்களும் அந்த உத்தரவாதத்தோடு இருக்க வேண்டும். அந்த உத்தரவாதம் உள்ள போதகர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எரேமியா நமக்கு கற்றுக்கொண்டுகிறான். நம்முடைய ஆடுகளுக்கு உதவியும் அவர்களுக்கு சரியான போஜனம், feed, they should feed with knowledge, they should feed to the people with wisdom. நீதியையும் நியாயங்களையும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டும். உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்க வேண்டும் என்று உங்கள் போதகர் உங்களுக்கு சொல்லப்படுவது கர்த்தருடைய நாலேஜ், கர்த்தருடைய விஸ்டம். உங்களுக்கு கடவுளுடைய அறிவையும் கடவுளுடைய புத்தியும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லும் நல் வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாமல், அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் கர்த்தருடையது என்று விசுவாசிக்கும் பொழுது, அந்த மேய்ப்பர்கள் கர்த்தருடைய மேய்ப்பர்களாய் இருக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கோபம் கொள்ளாமல், சில சமயம் அந்த வார்த்தைகள் உறுதியுடையதாய் இருக்கும், உங்களுக்கு மாறாய் கூட இருக்கும். அவர் கர்த்தருடைய மேய்ப்பனாய் இருந்தால் அப்பொழுது நாம் மனம் திரும்பி வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு மேய்ப்பனை குறித்து அறிந்து கொள்வீர்கள். அதற்கு உதாரணம் தான் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். காரணம், நான் எப்படி என் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணினோ, எப்படி என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தினோ, எப்படி என் பிள்ளைகளுக்காக உயிர்த்தெழுந்தனோ, எப்படி என் ஆடுகளுக்காக திரும்ப வருகிறனோ, அப்படியே நல்ல மேய்ப்பனை போலவே பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ் இந்த நாளில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவருடைய வாழ்க்கை. அந்த நல்ல மேய்ப்பனை நான் வணங்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி நாம் இயேசுவை வணங்க வேண்டும். அவர் அனுப்புகிற நல்ல மேய்ப்பனை கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.